ஹாய். இன்னைக்கு வந்து மட்டன் கிரேவி செய்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போது நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் பெரிய வெங்காயம் எடுக்கிறத விட. ஸோ இதை வந்து நான் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கூட வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியாக காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சின்ன வெங்காயமும் வெங்காயம் அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாம் மொத்தமாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை ஆனதும் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதும் தக்காளி வச்சுருக்கோம். தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா பக்கத்தில் பசங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க, வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணி தக்காளி அரைச்சி ஊற்றிடுவோம். ஸோ அரைச்சி ஊற்றிட்டு கூட வந்து மட்டன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மட்டன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மசாலா லைட்டாக கலந்து டேஸ்ட்டுக்காக கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3-5 விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா கிரேவியாக இருக்கும். சாப்பாடுக்கோ வேறு டிஃபனுக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மசாலாலாம் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு மீடியமாக இருந்தால் போதும், அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் மசாலாலாம். விசில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா வந்திருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நம்ம வாங்கி போட்டுக்கலாம், அரைச்சி போட்டுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரைஸு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 வச்சுருந்தேன் பசங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.